ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான நம்ம பரோட்டா சால்னா தான் வச்சு காமிச்சிருக்கோம். சிக்கன் சால்னா வச்சு காமிச்சிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த சால்னா பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம், பூரி, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கூடையுமே தொட்டு சாப்பிட்லாம். செம்ம அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அட்டகாசமான சுவையை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம சால்னாவுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். நீங்கள் தேங்காய் திருவியும் சேர்த்துக்கலாம். இப்போ 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். போட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஒன்றா சேர்த்து அரைச்சோம்னா லைட்டாக கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் தனியாக மறுபடியும் போட்டு அரைக்கிறோம். லாஸ்ட்டாக போட்டு அரைச்சி எடுத்தோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருவோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இல்லை பல்லாரி எடுத்து நீட்டை வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 200 கிராம் தக்காளி எடுத்து அதையும் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3-4 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதும் 2 ஸ்டார் அனீஸு, 2 துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்காக வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு, பொன்னிறமாக வதங்கினா தான் நல்லா சால்னா டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். தக்காளி பச்சை மிளகாயை போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் புதினா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துங்க. நல்லா வதக்கி விட்டுங்க. நல்லா வதங்கிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போயே அந்த மிளகாத்தூள் சேர்த்தோம்னா தான் நல்லா அந்த சால்னா நல்லா கலர்ஃபுல்லாக வரும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ அந்த 1 கிலோ சிக்கனை அப்படியே அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், அந்த கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி வதக்கி விட்டு குக்கர்லேயும் அப்படியே போட்டு 2 விசில் விட்டுருங்க. இதே மாதிரி வதக்கி குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். குக்கரில் செஞ்சிங்கன்னா 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்து வரும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை அதில் ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா ஃபுல்லாக வச்சுங்க. அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா சால்னா நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டு 15 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். இடையில நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். 15 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், கறி வெந்துட்டான்னு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் கறி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதில் கலந்துக்கலாம்.
நம்ம தேங்காய் கூட முந்திரி பருப்பு இல்லாட்டினா வேர்க்கடலை கூட சேர்த்து அரைச்சிக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சிடலாம். சிம்லேயே இருந்தால் தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் நம்மளுக்கு சால்னா. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம புரோட்டா சால்னா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது நம்ம புரோட்டா கூட நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பம் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். புரோட்டா கூட சப்பாத்தி கூட இந்த மாதிரி ஒரு சால்னாவை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.